2 வாரங்களுக்கு தாவேகா கூட்டம் ஒத்திவைப்பு. தாவேகா தலைமை அறிவிப்பு. தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு பின் அங்கே ஆயிரக்கணக்கான காலணிகள் கிடந்தன. ஆனால் ஒரு காலி தண்ணீர் பாட்டில் கூட இல்லை. செந்தில் பாலாஜி பேட்டி. செந்தில் பாலாஜி சொல்வது நியாயமில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் வாதம். கரூர் விவகாரத்தில் அரசியல் செய்யாதீர் என எல்லா அரசியலும் செய்வது திமுக தானே? இபிஎஸ் கேள்வி. இனியாவது தாவேகா தலைவர் சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். செல்லூர் ராஜு அறிவுரை. அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள போராட்டம் காமெடி போராட்டம். அமைச்சர் ரேவா வேலு விமர்சனம். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது. அண்ணாமலை விமர்சனம். அரசு ஊழியர்களை ஏமாற்றும் கருவியாக ககன்தீப் சிங் குழு பயன்படக்கூடாது. அன்புமணி கண்டனம். உச்சத்தை தொட்டு வரும் தங்கம் விலை ஒரு சவரன் 87,000 கடந்தது. முதலில் தேசம் என்ற குறிக்கோளுடன் RSS துணை அமைப்புகள் செயல்படுகின்றன. பிரதமர் மோடி பெருமிதம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மத்திய அரசு அறிவிப்பு. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 69ஆக உயர்வு. நீங்கள் ஏன் அமெரிக்காவுடன் இணையக்கூடாது? கனடாவுக்கு ட்ரம்ப் மீண்டும் அழைப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். வலுவடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.